World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சரி, ஓகே. அடுத்தது நிகழ்ச்சியின் இறுதியாக என்னுடைய தலைப்பு பாவத் பாவகம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கேன். நான் பாவத் பாவகம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்றது தான் ஆரம்பம் இல்லையா? பாவம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்னமானது எங்கு உதயமாகிறதோ, நம்மளுடைய முதல் சுவாசம், இந்த பூமியில் விழக்கூடிய முதல் சுவாசமானது எங்கு தொடங்குகிறதோ அதுதான் உங்களுடைய லக்ன புள்ளி. லக்ன புள்ளி கொண்டே நம்ம இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஓகேங்களா? உங்களுடைய லக்ன புள்ளி எதுவோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன லக்ன புள்ளிங்கயா? துலா லக்ன புள்ளி என்ன? சித்திரை எத்தனாம் பாதம்? சித்திரை 2. இவர் என்ன லக்னம்? துலா லக்னம். இவருடைய லக்ன புள்ளி என்ன? சித்திரை 2. சித்திரை 2ங்கிறது அம்சத்தில் எங்கே வரும்? இல்லை, என்ன என்ன சித்திரை 3ங்கயா? கன்னிதான் வரும். சித்திரை 3, ரைட்டு. சித்திரை 3ங்கயா, அதாவது முதல் பாதம். சித்திரை 3னா துலாம் ராசியில் முதல் நட்சத்திர பாதை இது சித்திரை 3 தான். ஓகேங்களா? அப்போ சித்திரை 3 எங்கே வரும்? துலாம்லேயே தான் வரும். அம்சத்தில் எங்கே வரும்? துலாம்லேயே தான் வரும் இல்லையா? அப்போ துலாம் என்பது என்னென்னா வர்க்கோத்தம பாதமாக அங்கே செயல்படுது. இப்போ இந்த வர்க்கோத்தமம் பாதம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் எண்ணம் படுத்தவர்களாக இருப்பாங்க. ஒரே ரூல் தான். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஓகே, மீண்டும் ஒரு முறை பாவத் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பாவகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பலங்கள் இருக்கணும். பாவகாரகத்துவத்தில் முதல் காரகத்துவம் லக்ன பாவத்துக்கு என்ன காரகம் சொல்லுங்கள், பரவாயில்ல. உயிர் காரகத்துவம், ரைட்டு. அப்புறம் ஒருத்தர் எப்படி இருப்பார் அது யார் தீர்மானிக்கிறது? உங்களுடைய லக்னம் தான். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு யார் தீர்மானிக்கிறா? மேஷ லக்னத்தில் பிறந்தவனை கூட்டு போய் அவனை தலை குமிஞ்சு உட்கார சொல்லி ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், உட்கார மாட்டான். ஓகேங்களா? அங்கே யார் உச்சமாகறா? சூரியன் உச்சமாகறாரு. அவங்ககிட்ட எது இருக்குதோ இல்லையோ கம்பீரம் இருக்கும். ஓகேங்களா? எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? வீட்டில் தொழில் செய்யலாம் பரவாயில்ல, வீட்டோட உட்காந்துருப்பான். சனி நீசம் ஆகிட்டாரா? ஓகேவா? உட்காந்துருப்பாரு. ரைட்டு. அடுத்தது பாருங்க. ஆமாம், எந்த பொருள் எடுத்தாலும் மேலே தான் வைப்பார் பாருங்க, கீழே வைக்க மாட்டார். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதோடைய லக்னம் எப்படியோ அந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் இயங்குவார்கள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம பாவத்துள் பாவகம் போகிறதுனால சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் பாவகம். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் நல்லபடியாக கல்யாணம் ஆயிருமா, நல்ல குடும்ப உறுப்பினர்கள் 2ஆம் இடம் தான். எத்தனை உறுப்பினர்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் இடத்தை சேர்ந்துள்ள கிரகங்கள், இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட சொல்ல முடியும், உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருந்ததுன்னா. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம். நம்மளுடைய இந்த காலத்தில் மெயின் பிரச்சனை என்னதுங்க? வீரிய பிரச்சனை தான். இன்றைக்கி 195%. ஏன்னா உணவுகள் சரியில்லை. மற்றவங்க தப்பு சொல்லக்கூடாது, உணவுகள் எல்லாமே விஷம். அதனால் என்னாச்சுங்க, 3ஆம் இடம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ தைரியம், வீரியம் என்னதுங்க? முயற்சி ஸ்தானம். அடுத்தது சகோதர ஸ்தானம், சிறுபயணம், சிற்றின்பம் எல்லாமே என்ன பண்ணலாம்? நம்ம 3ஆம் பாவத்தை வச்சு சிறப்பாக ஆய்வு பண்ண முடியும். அடுத்தது 4ஆம் பாவகம். தாய், வீடு, வண்டி, வாகனம், சுகம், சொத்து, மேல்நிலை கல்வி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அடுத்தது 5ஆம் பாவகம். குலதெய்வம், குழந்தை, நம்மளுடைய கலைத்துறை ஆர்வம், ஓகேங்களா, சிறிய ஆசைகள், இது எல்லாமே என்ன பண்ணலாம், எப்படி இருக்குன்னு 5ஆம் பாவத்தை வச்சு சொல்லிடலாம். அடுத்தது 6ஆம் பாவகம். நோய் நொடி, எதிரி, கடன் தொந்தரவு, எப்படி இருப்பாங்க, நம்மளோட முயற்சி வெற்றி அடையுமா, வெற்றி அடையாதா, ஓகேங்களா, தொழில், சர்வீஸ், நம்ம உத்தியோகத்துக்கு போவோமா இல்லை நம்ம சொந்த தொழில் பண்ணுவோம் அப்படின்றது 6ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடம். ஓகேங்களா, மனைவி, தன்னுடைய கூட்டாளி, ஓகேங்களா, எதிராளி, ஓகேங்களா. உங்களுடைய 7ஆம் பாவத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஆப்போசிட் நபர்கள் உங்களை அணுகுவாங்க. நீங்கள் உங்களுடைய 7ஆம் பாவம் ஒரு பெண் வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அதிகமான பெண்கள் உங்களை விரும்புவாங்க. உங்களுடைய 7ஆம் பாவம் ஒரு ஆண் வீடாக இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு ஆண்களே கூட ஒத்து வருவாங்க, மயங்குவாங்க.
ஓகேங்களா. பெண் கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தாலும் இதே கணக்கு தான். நிறைய விஷயம் இருக்குது. பட் 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்துல போய் சனி, செவ்வாய், ராகு, சூரியன் இந்த மாதிரியான ரஃப் அண்ட் டஃபான கிரகம்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவனுக்குலாம் நீங்கள் எதிரியாக தான் தெரிவிங்க. அவங்க நடக்கிறான் அப்படின்றவாங்க. இந்த மாதிரி வந்து தவறான ஒரு சிந்தனையை உருவாக்குவாங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துல கிரகம் இருக்கும்போது. அப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். பொதுவாக 7, 8 சுத்தமாக தான் ரொம்ப நல்லது. ஒரு வேளை கிரகம் இருந்தாலும் சுபகிரகம் இருந்தால் நல்லது. இப்போ யாராக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு உண்டு, அவங்கனால உங்களுக்கு பாதிப்பு உண்டு. ஓகேங்களா. ஓகே, ராயல் கேது இருக்கார். ரைட். அடுத்ததுங்க 8ஆம் பாவகம், திடீர் அதிர்ஷ்டம். ஓகேங்களா. மனைவியோடைய குடும்பம் இல்லையா, இதெல்லாம் சொல்லலாமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? விபத்து. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6ஆம் பாவங்கிறது என்னங்க, தீரக்கூடிய பிரச்சனை. 8ஆம் பாவங்கிறது தீர்க்கவே முடியாத பிரச்சனை, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. 7ஆம் அதிபதி 8ல் போயிட்டான். அவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனைவியினால் எந்த பிரிவும் உனக்கு தீர போகிறது கிடையாது, இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். 40 வயசு வரைக்கும் வாழ பழகிக்கும், அதுக்கப்புறம் அதுவே வாழ்ந்துருவேன். பழகிரும் சொல்லிட்டு போக வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. 7 கூடவே 8ல் ஒன்றும் அனுபவிக்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது மனைவி ஜாதகமாக இருந்தாலும் சரி, கணவன் ஜாதகமாக இருந்தாலும் சரி, விட்டுக்கிட்டு போனால் வாழ்க்கை, இல்லைன்னா பிரிவினை வாழ்க்கை தான், வேறு வழி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஊரை விட்டு ஓடி போயிரு, வேறு வழி இல்லை. 9ஆம் பாவகம் என்பது நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய கொடுப்பனை என்ன. யார் ஒருவருக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரோ அவர் நிச்சயமாக ஜெயிச்சுருவாங்க, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா. 1, 5, 9 ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி என்பவர் லக்னாதிபதி நீசமாயிட்டார்னா நீங்கள் என்ன இருந்தாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக பலத்தோடு இருக்குதோ அந்த கிரகம் தான் உங்களை முழுமையாக ஆளுமை செய்யும். அது எந்த கிரகமான வச்சுக்கோங்க, எந்த பாவமான வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வரிசைப்படுத்திக்கலாம் நீங்களே. இந்த கிரகம் முதல் தரமாக 100 மார்க் வாங்கியிருக்குது, இந்த கிரகம் 2வது தரமாக 70 மார்க், நீங்களே வரிசைப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ என்ன சொல்லலாம்? கண்ணை மூடி சொல்லலாம். மனைவி சொல்கிறத வேத வாக்குன்னு நம்பிக்கணும். மூத்த மகள் சுக்கிரன் தான், அதுவும் அதே தான் எடுத்துக்கலாம் இல்லையா. அதே மாதிரி அத்தை வகை உறவுகள் சொல்லலாமா? இருந்தாலும் நம்மளை ஆக்குபை பண்ணுறது யார்? மனைவி தான். 7ஆம் பாவகம் தான் நம்மளை ஆக்குபை பண்ணும். நமக்கு எப்பயுமே நிவர்த்தி ஸ்தானம் இது 7ஆம் பாவம் தான். அதனால் அவங்க தான் ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ 7ஆம் பாவகம் இந்த மாதிரி ஒரு கிரகம் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது நமக்கு புத்திசாலித்தனம், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்குதோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த காரகத்துவம் நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சூரியன் உச்சம் பெற்றவன் அதிகாரம் பண்ணாமல் இருக்க மாட்டான். சந்திரன் உச்சம் பெற்றவன் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பாசக்கார பயலாக இருப்பான், ரொம்ப பாசக்கார பயலாக இருப்பான் சந்திரன் உச்சம் பெற்றவங்க. அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பேச்செல்லாம் கிடையாது, எடுத்தோடனே வீச்சு தான், கை தான் முதல்ல பேசும். அடுத்தது புதன் உச்சம் பெற்றவங்க அங்கே சண்டை வருதுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊரோடு ஓடி போயிடுவான். சமாதானமெல்லாம் கிடையாது, முதல்ல இவர் எஸ்கேப் ஆயிடுவார். எஸ்கேப் ஆகி பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துட்டு தான் அடுத்த சமாதானத்துக்கு வருவார். ஆமாம், அங்கே பிரச்சனையா ரஜினி பாசா படத்தில் சொல்லுவார்ல, அந்த பக்கம் சண்டை நடக்குது நம்ம வேறு பக்கம் போய்க்கலான்னு, அந்த மாதிரி தான் இது. இந்த புதன் உச்சம் பெற்றவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. அடுத்தது குரு உச்சம் பெற்றவங்க, இவங்க சமாதானம். ஓகேவா, சண்டை போடாதப்பா, இவங்க 2 பேருக்கும் போய் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க? அறிவுரை கூறக்கூடிய இடத்துல ஆலோசகராக இருந்து வேங்கக்கூடியவர் தான் அந்த குரு உச்சம் பெற்றவங்க. குரு நீசம் பெற்றவங்க எப்படி தெரியுமா இருப்பான்? ஆப்போசிட்டாக இருப்பான், நடிகனாக இருப்பான், உலக நடிகனாக இருப்பான். குரு நீசம் பெற்றவன், குரு நீசம் பெற்றவன் உலக நடிகன். நான் தான் உலகத்திலேயே பெரிய நித்யான்னு தான் சொல்ல மாட்டேன், வேறு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் 0வாக இருப்பாங்க. குரு நீசம் பெற்றவங்க ஆன்மீகத்துறையில் இருந்தாங்கன்னா இதுதான் அதோடைய நிலைமை. அடுத்தது சுக்கிரன். நான் யாரையும் மனசில் வச்செல்லாம் சொல்லப்பா, நீங்கள் ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. அடுத்தது சுக்கிரன் நீசம் பெற்றுட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்பயுமே என்னதுங்க, பொருளாதாரம் என்பது ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் பெரும்பணம் இல்லைன்னா கூட சிறும்பணம் வேணும் இல்லையா. சொத்து பத்தை இருக்குது, சொத்து பத்தை வச்சு நமக்கு வருமானம் இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? ஸோ சிறும்பணத்துக்கு யார் காரகன்? சுக்கிரன். ஆசைக்கு யார் காரகன்? காமத்துக்கு யார் காரகன்? எதுக்குமே இல்லைன்னா கவண்டமணி மாதிரி நீ எதுக்கெல்லாம் பிறந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி சுக்கிரன் யார் ஒருவருக்கு வலுப்பெறவில்லையோ அவர்களுக்கு அந்த சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது. அடுத்தது சனி இல்லையா. சனி பகவான் நீச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவன் என்னென்னா அவனுடைய தொழிலை வந்து முறையாக செய்யலைன்னு அர்த்தம், கர்மாவை முறையாக செய்ய மறந்துட்டான்னு அர்த்தம். அதனால தான் கிடைக்கவே இல்லை. அது இந்த பிறகு போராடிக்கிட்டே இருப்பான்.
செய்யணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அந்த சனியுடைய காரகத்துவம் லக்னத்துக்கு எத்தனை பாவமாக வருதோ அந்த காரகத்துவத்தை இயங்கிக்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு விஷயம் செஞ்சு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகத்துக்கு நீங்கள் தர வேண்டியது மதிப்பும் மரியாதையும். நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு நீங்கள் தர வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்களை எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கணும். ஓகேவா? சுக்கர் நீசமாயிருச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீ தூக்கிட்டு கூட போ, தப்பு கிடையாது. கேட்குறவன் என்ன சொல்லிட்டு போகிறான், நீங்கள் தாங்கி தான் பிடிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு பணம் வரும்போதும் அந்த பணத்துக்கு மரியாதை கொடுத்து மகாலட்சுமியை வான்னு கூப்பிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த கிரகம் உங்களுக்கு இயங்கவில்லையோ அந்த கிரகத்தை நீங்கள் இயக்கும்போது ஐயா சொன்னார்ல, மூலிகையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிரகத்தை நம்ம உணவில் சேர்த்திக்கிறோம்ன்ற மாதிரி இது வாழ்வியல் ரீதியாக நம்ம என்ன பண்ணணும், அந்த கிரக காரகத்துவம் என்னவோ அந்த கிரக காரகத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், இயக்க பழகிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி செயல்பாடுகள் வரும்போது செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு செவ்வாய் வந்து அவனுக்கு 6-8 பணில் இருப்பார். அப்போ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ரத்த சொந்தத்தினாலேயோ இல்லை சகோதர வகையிலையோ நிலம் சார்ந்த விஷயத்திலோ ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும்போது தான் இவனுக்கு அந்த சகோதர உறவே பாதிக்கும். இந்த நேரத்தில் நீ விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் அது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா அது ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். எந்த திசாபுத்தியில் உங்களுக்கு பாதிப்பு வருதோ, என்ன உறவு வருதோ, அந்த காரகம் என்னவோ அந்த காரகத்தை கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? நல்ல காரகத்துவம் உங்களுக்கு நல்லபடி ஈஸியாக வந்து கிடச்சிரும். இப்போ 10ஆம் பாவம் நல்லா இருக்குது, மாமியை கூப்பிட்டு 10 லட்சம் சொத்து கொடுக்குறாங்க, வேணாம்னு சொல்ல போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. இதே 10ஆம் பாவம் கெட்டு கிடக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல மாமியை போய் நல்லபடியாக பாரு, உனக்கு கண்டிப்பாக தொழில் நல்லா நடக்கும். புரியுதுங்களா? ஒரு பாவகத்தை இயக்குவதற்கு அந்த பாவகத்தை சார்ந்த இன்னொரு காரகத்தை இயக்கினாலே போதும். சிம்பிள் ரூல். 10ஆம் பாவம் உங்களுக்கு தொழில் கெட்டு போச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10ஆம் பாவம் சார்ந்த இன்னொரு உயிர் சாதனம் எது, இது வந்து பொருள். அருள் சாதனம் எது, மாமியார். உயிருள்ள காரணம் அங்கே இருக்குது. அப்போ அவங்களுக்கு போய் ஒரு உணவோ உடையோ ஒரு அந்த நட்சத்திரம் பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக இந்த 10ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒரு பாவத்தை இயக்குவதற்கு நிறைய வழிகள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது பாவத்துள் பாவகம் வருவோம். இப்போ பாருங்கள், லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் அப்படின்ட்டு போகும்போது என்ன சொல்கிறோம், நம்ம வருமானத்துக்குரிய தனஸ்தானம், பேச்சுஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 2ஆம் பாவகம் முழுமையாக இயங்குமா இயங்காதான்னு எப்படி சொல்லணும்னா, இந்த 2ஆம் பாவகம் இயங்கணும்னா கண்டிப்பாக 2க்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் 2ஆம் இடம் இயங்கும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம், 2ஆம் இடம் வீக் ஆகி போச்சு. 2ஆம் இடம் வீக் ஆகி போச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அவன் முடிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. இந்த 2க்கு 2ஆம் பாவகம் எது, இது 1 இது 2 இல்லையா? 2க்கு 2ஆம் பாவகம் எது, 3ஆம் பாவகம். அப்போ உங்களுடைய 3ஆம் பாவகம் இருந்தால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா, குடும்ப உறுப்பினர் நல்லா இருக்குமா இருக்காதா, புதிய வரவு வருமா வராதா? அப்போ 2உடைய வரவு எதுங்க, 3. அப்போ உங்களுடைய 3ஆம் இடம் என்பது முயற்சி என்பது கரெக்டாக இருந்தது. 3ஆம் இடத்து அதிபதி இப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகம் இருக்குது. லக்ன பாவகம் என்பது சூரியன். உங்களுடைய எந்த லக்னத்தில் வேணால் பிறந்துக்கோங்க. இந்த லக்னம் என்பது யாருங்க, ஆன்மா என்பது சூரியன் தான். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போய் சூரியனும் கெட்டு போனால் தான் லக்னாதிபதி தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? லக்னாதிபதி கெட்டு போய் சூரியனும் கெட்டு போச்சுன்னா லக்ன பாவகம் இயங்காதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ 2ஆம் பாவத்துக்கு யார் காரகம், குரு. 2ஆம் பாவத்தை இருக்கக்கூடியது தனக்காரகன் யார், குரு தான். பாவக ரீதியாக சொல்கிறேன், 2ஆம் பாவத்துக்கு குரு தான் காரகன். ஓகேங்களா? அப்போ இந்த காலபுருஷத்துக்கு ஒன்று சுக்கரன் சொல்லிடாதீங்க, இது காலபுருஷ பாவகம். நான் பொதுவாக சொல்கிறேன், 2ஆம் பாவகத்துக்கு காரகன் யார் அப்படின்னா குரு தான். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 6-8-12க்கு போய் நீசமோ இல்லை அஸ்தங்கதமோ ஆகி இருந்து ராகு கேது பிள்ளைகள் ரொம்ப சேர்ந்துருந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கூட யாரை பார்க்கணும், அதுக்கப்புறம் குருவையும் பார்க்கணும். குருவை வச்சு தான் என்ன பண்ணணும், இவருக்கு கொஞ்சமாவது வாழ்வாரா இல்லை வாழவே மாட்டாரான்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த 2க்கு 2ஆம் இடம் என்ன யார், 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்தை வைத்துக்கொண்டு 3ஆம் பாவத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். 3ஆம் பாவத்துக்கு யார் அதிபதி, செவ்வாய். 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் நன்றாக இருந்தால் உனக்கு 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, உனக்கு வருமானம் இல்லை, ஆனால் குடும்பத்துக்கு என்ன இருக்குது, குடும்பத்துக்கு இது 2ஆம் பாவகம். அப்போ குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு வந்து உனக்கு சோறு போடுவாங்க, நமக்கு 2ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ 2க்கு 2. அப்போ 2, 3 கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், வாஸ் அவுட். அவனுக்கு தான் எத்தனை திருமணம் கல்யாணம் பண்ணாலும் என்ன ஆகாது, கல்யாணம் இல்லை, குடும்பம் கிடையாது. ஓகேங்களா? 2க்கு 2ஆம் பாவம் அவுட்டு, 2, 3 அவுட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன சொல்லலாம், நீங்கள் வேணால் எத்தனை கல்யாணம் ஆகி 4 கல்யாணம் ஆனவங்களும் என்கிட்ட இருக்காங்க ஜாதகம், வாழலை, இவனுக்கு 2, 3 அவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், ஆமாம், அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுங்க, இந்த 2, 3 பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக எத்தனை திருமணம் பண்ணாலும் நிலைக்கிறதில்லை. சரி, அடுத்தது 3ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் யார், 3ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம். அப்போ
லக்ன பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? அப்போ நம்மளுடைய அம்மாங்க 3வது இது எத்தனாம் பாவமாக இருக்குது? நம்மளுடைய அம்மா தான். ஆனால் நமக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம் இந்த அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சகோதரனை ரொம்ப பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இவனுக்கு இது 2ஆம் பாவமாக வருதா? இவனுடைய வரவு தானே. ஆமாம், அம்மாவோடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? இளைய சகோதரனுக்கு முழுமையாக கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிக்கான சப்போர்ட் யாருக்கு கிடைக்கும்? உங்களுடைய இது சின்ன வயசில் நம்ம எது பண்ணாலும் யார் சொல்கிறாங்க? அம்மா உன்னால் முடியுண்டா, நீ செய்டான்னு. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், லவ் பண்ணுறப்ப சொல்லலை, 4ஆம் பாவம் இயங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதாவது சின்ன வயசில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா சேட்டைகளுக்கும் என்ன பண்ணோம், அவங்க தட்டி கொடுத்து உன்னால் முடியும் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மளோட முயற்சி யார் சப்போர்ட் பண்ணுறா? அதுக்கு 2 இல்லையா? அப்போ இவங்க அதுக்கு 4ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடமா வருது? அப்போ அவங்கள தன்னை இழந்துருவாங்க. அவங்க தன்னை இழந்ததுனால தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்களில் நிறைய நாள் தூங்காமல் இருந்திருப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் இல்லையா? நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக டீ வச்சு கொடுக்குறதுலேருந்து சாப்பாடாக்கி கொடுக்குறதுலேருந்து நேரமாக இந்த சத்தனை வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க நிறைய இழந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுடைய முயற்சி வெற்றி கிடைக்கும் இங்கே இல்லையா? அப்போ உங்களுடைய வீரியம் எப்படி இருக்கும்? அம்மாட்டிருந்து தான் இருக்குது. இவங்களுடைய 12ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுடைய வீரியமே அமையுது. அப்போ உங்களுடைய தாய்க்கு 12ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய தாய்க்கு நல்லா இருந்ததுன்னா வச்சுங்க, தாய்க்கு 12ஆம் இடம், அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? நிச்சயமாக 3ஆம் இடம் நல்லாயிருக்கும். அடுத்தது 3ஆம் இதுக்கு இங்கே வாங்க, 2ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? 2ஆம் இடத்துக்கு இது எத்தனாம் இடம்? 3. அப்போ உங்களுடைய வருமானம் 2க்கு 3ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடமா? அப்போ உங்களுடைய 2வது வருமானம் இந்த 2க்கு 3ஆம் இடம் என்பது அம்மாவை என்ன பண்ணுறாங்க, உங்கள் குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. 2 என்பது வருமானம். இந்த 2 வச்சு நீ என்ன பண்ணுற? ஒரு வீடு வாங்குற, ஒரு இடம் வாங்குற, ஒரு காரு வாங்குற, ஏதோ ஒன்று. நம்மளுடைய மேல்நிலை கல்வி இதுதான். அப்போ ஆரம்ப கல்வி 2ஆம் இடம். அதோடைய 3ஆம் பாவகம் என்பது அதோடைய வளர்ச்சி பாவகம். எந்த ஒரு பாவத்தையும் அதோடைய 3ஆம் பாவகம் தான் வளர்க்கும் இல்லையா? அப்போ 2 என்பது ஆரம்ப கல்வி, 4 என்பது அதோடைய வளர்ச்சி பாவம், மேல்நிலை கல்வி நம்ம படிக்கிறோம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆம் பாவத்துக்கு சந்திரன், 4ஆம் பாவத்துக்கு அதிபதி யார்? சந்திரன் தான். அப்போ சந்திரனும் 4ஆம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அதை வைத்து கொண்டு தான் உங்களுடைய 4ஆம் பாவகமானது இயங்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 3க்கு இது 2ஆக வருது. அப்போ 3க்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லையா? 3உடைய டெவலப்மெண்ட்டு. அப்போ 3ன்றது வீரியம். அந்த வீரியை வெளிப்படுத்துக்கு என்ன இருக்கணும்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய உடல். ஓகேங்களா? அப்போ உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, உங்களுடைய வீரியத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். புரியுதுங்களா? அடுத்தது இதுக்கு வாங்க, 2க்கு 5ஆம் பாவகம். உங்களுக்கு 5ஆம் பாவகம் வந்து 2ஆம் இடத்துக்கு எத்தனாம் பாவகம்? 2ஆம் இடத்துக்கு எத்தனாம் பாவகம்? 4ஆம் பாவகம். அப்போ உங்களுக்கு 5 என்பது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குழந்தைகள். அடுத்தது குலதெய்வம். அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்துக்கு எத்தனாம் பாவமாக வருது? 4ஆம் பாவம். நீங்கள் எதை வந்து உங்களுடைய குலதெய்வம்னு சொல்கிறீங்களோ, ஓகேங்களா, நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நமக்கு சொத்துங்கிறது சம்பாதிக்கிற சொத்து கிடையாது. ஓகேங்களா? நம்ம விட்டுட்டு போகிறோம் பார்த்தியா, ஒரு தலைமுறை சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் சொத்து. இது எல்லாம் அழியக்கூடியது தான். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அழியக்கூடியது தான். அழியக்கூடாதது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேர், இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க, இப்படி ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா, அதுதான் சொத்து. அப்போ உங்களுக்கு 5ஆம் பாவகம் என்பது குடும்பத்துக்கு எத்தனாம் பாவகமாக வருது? 4ஆம் பாவகம். அப்போ இந்த குடும்பத்துக்கு 4ஆம் பாவகம் தான் என்ன ஆகுங்க, நீங்கள் கொடுக்குகின்ற சொத்துக்கள். அப்போ எங்கள் தாத்தா 5ஆம் பாவம் வந்துடுறாரா? புரியுதுங்களா? அப்போ இந்த தாத்தான்ற உறவு என்னவா இருக்குது? இந்த 2ஆம் பாவத்துக்கு ஒரு பெரிய சொத்தை, ஒரு நேம உருவாக்கிட்டு போகுது. ஓகேங்களா? இவர் தான், இவரோட பரம்பரை வெளியே இவங்க வந்திருக்காங்க, எனக்கு இவர் தான் குலதெய்வம் சொல்கிறோம் இல்லையா? இது எங்கேருந்து வருது? இந்த 2ஆம் பாவத்துக்கு இது எத்தனாம் பாவமாக வரதுனால? 4ஆம் பாவமாக வரதுனால சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நமக்கு 6ஆம் பாவகம்ங்கிறது 2ஆம் பாவம் எத்தனாம் பாவகம்? நமக்கு 6ஆம் பாவங்கிறது 2ஆம் பாவம் எத்தனாம் பாவகம்? 5. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு தெரியுங்களா? நம்மளுடைய தன்மையை இழக்கும் போது மட்டும்தான். புரியுதுங்களா? நம்மளுடைய தன்மையை இழக்கும் போது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு வந்து இது 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய தாம்பத்தியம். ஓகேங்களா? இது அதோடைய விரயம். தாம்பத்தியத்தோட விரயம் என்னது? 6ஆம் பாவகம். அதிகமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு 6ஆம் பாவகம் பாதிச்சிடும். அப்போ உடனே என்ன ஆகும்? நோய் அட்டாக் ஆகிறது, நொடிஞ்சு போகிறது, உடல் வீக் ஆகிறது, இதெல்லாம் 6ஆம் பாவகம் தான். அதனால தான் சுக்கரனை கொண்டு போய் இங்கே நேசமாக வச்சாங்க. சுக்கரனை கொண்டு போய் இங்கே நேசமாக வச்சதுக்கான காரணம், 12ஆம் இடத்துல என்ன வச்சாங்க? அயன சயனத்தில் சுக்கரனை உச்சமாக வச்சுட்டாங்க. ரைட்டா? இப்போ இந்த பாருங்கள், இந்த 2ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? 5ஆம் பாவகம். நீ இதை உன்னுடைய உயிரணுவை பேஸ் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? குடும்பத்துக்கு என்ன வரும்? ஒரு உறுப்பினர் கிடைக்கும், ஒரு வாரிசு கிடைக்கும். அதுதான் இதோடைய தன்மை. அடுத்தது லக்கணத்துக்கு 7ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்?
6. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எப்படி எடுக்கணும் அப்படின்னா 2, 6, 10 என்பது மறைமுகமான வருமானம் தானே. 1, 5, 9 தர்ம திரிகோணம், 2, 6, 10 என்பது கர்ம திரிகோணம் இல்லையா. அப்போ இந்த 2, 6, 10 என்பது உங்களுக்கு 7ஆம் இடம். ஆனால் 2ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? இன்னொரு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த 2க்கு அது 6ஆம் இடம் தானே, கண்டிப்பாக இன்னொரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதில் 7 என்னென்னா, இந்த 1 செயல்படலைன்னா இந்த 7 நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். 2ல் ஏதோ ஒன்றா நான் நல்லா இருக்கணும், இல்லை என்னை பார்க்குற நீங்கள் நல்லா இருக்கணும். 2 பேர்த்தில் ஓகேங்களா, 2 பேர்த்துமே கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 1 நல்லா இருந்தால் 7 நல்லா இருக்கணும், 2மே நல்லா இருந்தால் ரொம்ப சூப்பர். ஓகேங்களா, இது 2மே வீக் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மாஸ் அவுட்டு. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் பாவகம்ங்கிறது 2ஆம் பாவகம் எத்தனாம் பாவகம்? குடும்பத்துக்கு இது எத்தனாம் பாவகம்? 7. அப்போ நமக்கு 8 என்பது என்ன சொல்கிறோம்? மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா கேட்டுங்க, நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் போர்த்தி இருக்கிறோமோ அதெல்லாம் மறைவு ஸ்தானம். சிம்பிள் ரூல் அதுதான். ஓகேவா? 6, 8, 12 தான் முழு மறைவு. நம்ம எதையெல்லாம் முழுமையாக மறைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் மறைவு ஸ்தானம், மீதி இருக்கிறதெல்லாம் ஓப்பன். கிளியரா? இதுதான் இதோடைய தன்மை. அந்த வகையில் 7க்கு இது 2ஆம் பாவகம். இவங்க மனைவிங்கிறது நமக்கு தெரியும், பட் இவங்க குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி வருவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போய் பழகினதுக்கப்புறம் தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி என்ன தெரியாது, இவங்க குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. 7க்கு 2ஆம் இடம். இவங்க வருமானத்தை பற்றி நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதே மாதிரி யார் ஒருவன் தன்னுடைய மனைவி அல்லது கணவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களோ அவனுக்கு ஆயுள் வளரும். இது உண்மை, ஆயுள் வளரும். உங்களோட 8ஆம் பாவம் அது. ஓகேவா? இப்போ நம்மளுடைய மனைவி கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு, அவங்க குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணணும். இல்லை நீ கல்யாணம் அவங்க ஒரு கணவனாக இருக்காங்க, நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு 7க்கு எத்தனாம் பாவகம்? 7க்கு அது 2ஆம் பாவகம். அவங்களுக்கு இது வருமானம், உங்களுக்கு அது எத்தனாம் பாவகம்? 8ஆம் பாவகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கஷ்டப்படக்கூடிய காலத்தில் நீங்கள் உதவினா என்ன ஆகும்? உங்களுடைய ஆயுள் வளரும். இதெல்லாம் இதுலேயே இருக்குது. நீங்கள் போய் எங்கெங்கெல்லாம் போய் இது பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய உறவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். வெளியெல்லாம் நீங்கள் போய் நம்ம பிறந்து மற்றவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாழ வைக்க வேண்டாம். முதல்ல உங்கள் கூட பிறந்தவங்க, கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், இந்த மாதிரி சுற்றி வரக்கூடிய நபர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய பாவகத்தையும் இயக்கிற மாதிரி இருக்கணும், வளர்த்தி விடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டாவே என்னாகும்? பாவகமானது இயங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதுக்கடுத்தது 2க்கு 9ஆம் பாவகம் என்பது லக்னத்துக்கு எத்தனாம் பாவகம்? 2க்கு இது 8ஆம் பாவகம், லக்னத்துக்கு 9ஆம் பாவகம். அப்போ 2க்கு இது 8 அப்படின்னா என்னாகும்? உங்களுக்கு 9ஆம் இடம் என்பது என்னதுங்க? பாக்கியஸ்தானம். 2க்கு அது எத்தனாம் பாவகம்? யார் ஒருத்தன் கோயில் வான்மீகம்னு போகிறானோ அவனுக்கு வருமானமும் என்னாகும்? செலவாக மாறும். எல்லாம் என்ன வரும்? 2க்கு அது 8 தானே, 2க்கு அது 8ஆம் பாவம் தானே. இப்போ வருமானமெல்லாம் என்ன வரும்? செலவாக மாறும். இது ஒரு புண்ணிய பாவகம். புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்த முடியும் இந்த இடத்துல, பணத்தை சேர்த்த முடியாது. ஏன்னா 2 இல்லையா? அது 2ன்னா பணம் தானே, வருமானம் தானே. வருமானம் போயிடும், கைவிட்டு போகும்னு அர்த்தம். ஓகேங்களா? இது புண்ணியத்தை சேர்த்தக்கூடிய பாவகம். அடுத்தது உங்களுடைய 10ஆம் பாவகம் என்பது 2ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? 9ஆம் பாவகம். அப்போ உங்களுடைய தொழிலில் ஒரு தர்மம் இருக்கும்போது உங்களுடைய 10ஆம் பாவகம் என்பது வருமானத்துக்கு எத்தனாம் பாவகம்? 9ஆம் பாவகம். உங்களுடைய தொழிலில் ஒரு தர்மத்தோடு இருக்கும்போது அந்த தொழிலினால் வரக்கூடிய கர்மாக்களால் நீ பாதிக்கப்பட மாட்டேன்னு சொல்லுது. ஓகேங்களா? 9னா தர்மம், வருமானம். உங்களுடைய வருமானம் தர்ம முறையில் இருந்துச்சு அப்படின்னா, யாரையும் ஏமாற்றாமல் சம்பாரிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கர்மம் என்னாது? உங்களை பாதிக்காது. மீறி பண்ணிங்கன்னா பாதிக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய 11ஆம் பாவகம் என்பது 2ஆம் பாவகம் எத்தனாம் பாவகம்? 10ஆம் பாவகம். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நான் என்ன சொன்னேன்? உங்களுடைய தொழில் நீங்கள் தர்ம முறையில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொன்னேன். இப்போ அதே தான் உங்களோட தொழில் மூலமாக வரக்கூடிய லாபமானது, நல்ல தொழில் பண்ணி அதை கூடிய வரக்கூடிய லாபமானது 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் உங்களுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு கர்மமாக அமையுதாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய தொழில் லாபமானது, தர்ம வழியில் செய்யக்கூடிய தொழில் லாபமானது 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமாக வரதுனால என்ன ஆகுதுங்க? வரக்கூடிய சந்ததிக்கு கர்ம பாவமாக அமைஞ்சு செயல்படுத்துது. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய விரய பாவகம், உங்களுடைய 12ஆம் பாவம் அயனசயனம். ஓகேங்களா? அப்போ இந்த பாவத்தை பொறுத்து என்ன அமையுது? இந்த 2ஆம் பாவத்துக்கு என்ன பண்ணும்? அப்போ இங்கே நம்மளுடைய தாம்பத்தியத்தை வச்சு, அயனசயனத்தை வச்சு என்ன ஆகுது? குடும்பத்தில் என்ன வருதுங்க? ஒரு உயிரினமானது ஜெனிக்குது. இதுதான் 2ஆம் பாவகம், புது வரவு 2ஆம் பாவகம். புரியுதா? இதோடைய தொடர்பு. இது லாபம் தானே, 2ஆம் பாவத்துக்கு லாபம் தானே. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உள்ள வருது இல்லை, அப்போ இது லாபஸ்தானம் வருதா?
சரி, அவ்வளோதான் லாபம். அடுத்தது இப்போ 3ஆம் பாவத்துக்கு போகிறோம். இப்போ தான் ஒரு பாவம் முடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 3ஆம் பாவகம் வாங்க. இப்போ உங்களுக்கு 3ஆம் பாவகம் இல்லையா? இந்த 3ஆம் பாவத்துக்கு லக்ன பாவகம் என்று யார்? இந்த 3க்கு லக்னம்ங்கிறது என்னதுங்க? எத்தனாவது பாவகம்? 11வது பாவகம். இந்த 3க்கு லக்னம் என்பது 11வது பாவகம் இல்லையா? அப்போ 11ஆம் பாவகம்னா என்னதுங்க? எப்பயுமே தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான் தானே. அப்போ உங்களுக்கு நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களோ இல்லையோ, அவனுக்கு நீங்கள் சப்போர்ட். ஏன்னா இதுக்கு தான் இது 11, இதுக்கு இது 3 தான். 3 என்பது என்ன தான்? அரைமறைவு தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அண்ணன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு வச்சுக்கோ, அண்ணனை கேட்டு பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னிறுத்துவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட, நீ போடா, அவனை தான் முன்னாடி அனுப்புவோம் இல்லையா? அவங்கள தான் முன்னாடி அனுப்புவோம். ஏன்னா மூத்தவர் இல்லையா? அப்படின்றனால முன்னாடி அனுப்புவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, 3க்கு தான் இது 11, லக்னத்துக்கு இது 3. ஓகேங்களா? நம்மளுடைய முயற்சியை அவன் எடுத்துக்கலாம், அவனுக்குடைய லாபத்தில் அவனுக்கு யாருங்க? நம்ம லாபம். அந்த மாதிரி நினச்சிக்கணும் இங்கே. அடுத்தது உங்களுடைய 3ஆம் பாவகம். ஓகேங்க, உங்கள் குடும்பத்துக்கு எத்தனாம் பாவகம்? இப்போ நம்ம சாப்பாடை பங்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, அதான தம்பி இல்லையா? உணவு 2ஆம் பாவம் தானே. நம்மளோட சாப்பாடை பங்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துச்சா? அப்போ இதுக்கு இது 12ஆம் பாவம் தானே. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய உணவை இவர் விரயம் பண்ணுறாரு. அப்போ உங்கள் தட்டை பிடிங்கி சாப்பிட்றது, பிஸ்கட்டை உடச்சி சாப்பிட்றது, இது எல்லாம் இந்த பாவம் தான். 3க்கு அது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு லாபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ நீங்கள் வருமானம் நல்லா வந்துட்டு இருக்குதோ அப்போ உங்கள் சகோதரனுக்கு விரயமாகிட்டு இருக்கும். புரியுதா? உங்களுக்கு இது 2ஆம் பாவமா? வருமானம் தானே. அப்போ உங்கள் சகோதரனுக்கு அது விரைய பாவம் தானே. அப்போ அவனுக்கு விரயமாயிட்டுமா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வீட்டில் அண்ணன் நல்லா இருந்தால் யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். தம்பி நல்லா இருந்தால் யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3ஆம் பாவத்துக்கு இங்கே இது பாருங்க, இது எத்தனாம் பாவகம்? உங்களுடைய 4ஆம் பாவகம். இது எத்தனாம் பாவகம்? 3க்கு 2ஆம் பாவகம் இல்லையா? நீ கேட்டால் உங்கள் அம்மா பணம் கொடுக்காது, அதே தம்பி கேட்டால் இந்த இடம் எடுத்து கொடுத்துரும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற விஷயந்தான். ஏன்னா 3ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? 2ஆம் பாவகன்றதுனால. அடுத்தது உங்களுடைய 5ஆம் பாவகங்கிறது 3ஆம் பாவகம் எத்தனாம் பாவகம்? 3ஆம் பாவகம் இல்லையா? அப்போ நல்லா கேட்டுங்க, உங்களுடைய 5ஆம் பாவகம் என்பது 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவகம். அப்போ உங்களோட குழந்தைகள் மேலே உங்களுடைய சகோதரன் அதிக பாசமாக இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் மேலே இவருக்கு இது 3ஆம் பாவகம். இவர் உங்கள் சகோதரன் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்க்குறாரோ பார்த்துக்கிறாரோ அதை வைத்து தான் அவருடைய வெற்றி இருக்குது. ஓகேங்களா? 3க்கு 3 இது. புரியுதுங்களா? அப்போ அடுத்தது உங்களுடைய 6ஆம் பாவகம்ங்கிறது 3ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? 4ஆம் பாவகம். அப்போ இங்கே என்னென்னா, நீ கடன் வாங்கிட்டு இருப்ப, உன் தம்பி வீடு கட்டிகிட்டு இருப்பான். புரியுதுங்களா? நீங்கள் 6ஆம் பாவகம் கடன் இல்லை இழப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கோம். அப்போ அவன் 3ஆம் பாவகம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? அவனுக்கு வீடு வண்டி வாங்கின சொத்து சுகம் சேர்ந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது உங்களுடைய 7ஆம் பாவகம் 3ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? 5ஆம் பாவகம். ஓகேங்களா? அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அதாவது அன்னியை கூட தெய்வமாக நினச்சிட்டு இருந்தாங்க. உங்களுடைய 7ஆம் பாவகங்கிறது உங்களுடைய மனைவி இல்லையா? 3ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? குலதெய்வமாக நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மாறி போச்சு, அது வேண்டாம். அதனால் யார் ஒருவர் ஒரு அண்ணனோட ஒய்ஃபை ஒரு நல்ல இடத்துல மதிப்பு மரியாதை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு குலதெய்வம் அருள் நிச்சயமாக கிடைக்கும், பூர்வ புண்ணியம் வளரும். 3ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவகம். ஓகேங்களா? இது ஒரு அந்யோன்யம்னு சொல்லலாம். அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு அந்யோன்யம் வரும். இது தப்பான, ஏன்னா இது காற்று ராசியில் வருது இல்லையா? இந்த 3, 7, 11. ஓகேங்களா? நிறைய இடத்துல பாருங்கள், பேச்சுவார்த்தையிலே பேசும்போது அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, உங்கள் தம்பி பரவாயில்ல, அவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி செய்கிறாரு, இப்படி தான் வரும். இந்த 3, 7, 11 ஏன்னா இது காற்று ராசி இல்லையா? இது ஒரு இனம், ஒரே இனன்றதுனால அந்த வைப்ரேஷன் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக டாமினேட், ஒரு அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா மனைவியானவள் கண்டிப்பாக டாமினேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க 2 பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் 3, 7 தொடர்பு வரும். அவங்களுக்குள்ளேயே இன்ட்லேஷன் பண்ணுவாங்க, அவர் மாதிரி இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு 8ஆம் பாவகம் 3ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவகம்? உங்களுக்கு 8ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவத்துக்கு 6. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய இழப்பு நிச்சயமாக அவரை என்ன பண்ணும்? பாதிப்பு. உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போகிறது, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இழப்புன்னா பயங்கரமாக தீராத பிரச்சனை தானே 8. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுங்க? இழப்புகள் 6. உங்களுக்கு பேரிழப்பு என்பது என்னங்க? அவருக்கு ஒரு வகையில் இழப்பு தான், அதுதான் 6ஆம் பாவகம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய 9ஆம் பாவகம் போது அவருக்கு எத்தனாம் பாவகம்? உங்களுடைய 9ஆம் பாவகம் அவருக்கு 7ஆம் பாவகம்.
அப்போ உங்களுடைய 9ஆம் பாவத்தை வச்சே உன் தம்பிக்கு இப்படி தான் மனைவி வரும், அவங்க இப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? உங்களுடைய 9ஆம் பாவம் என்ன சொல்லுங்கள். அப்போ நாம் ஒரே விஷயம், உங்களுக்கு 9ஆம் அதிபதி வீக் ஆயிடுச்சு, அதுக்காக என்ன சொல்லணும், அவங்க தம்பியோட மனைவி போய் பார்த்துக்கணும் தான் சொன்னேன் நான். புரியுதுங்களா? உங்களுடைய 9ஆம் பாவகம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா தந்தையை பார்த்துக்கணும் காலப்புருஷனுக்கு, இல்லையா? அதுதான் மெயின். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடணும், தர்ம காரியங்களில் ஈடுபடணும். அதுக்கடுத்து 3க்கு 7ஆம் பாவகம். அப்போ தம்பியோடைய மனைவி வந்து அவங்களுக்கு மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது உங்களுடைய 10ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 8. தொழிலில் மட்டும் எக்காரத்துக்கு கொண்டு தம்பி கூட கூட்டணி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? தொழிலில் உங்களுடைய 10ஆம் பாவகம் என்பது 3க்கு அது 8ஆம் பாவகம் இருக்கிறதுனால தொழிலில் அவனை கூட்டணி வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா அவனை போயிட்டு வர மாதிரியான விஷயத்துக்கு தான் ஆட் பண்ணிக்கணும், உட்காந்து வேலை செய்யக்கூடாது. ஓகேங்களா? எங்கேயாவது லாங்காக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது, வாங்கிட்டு வரது, கொடுக்கறது, இதோட நிறுத்திக்கணும். அவனை உள்ளே விடக்கூடாது. உள்ளே விட்டிங்கன்னா தொழில் லாக் ஆயிரும். புரியுதுங்களா? டீல் பல்காக லாட் ஆயிரும். அடுத்தது உங்களுடைய 11ஆம் பாவகம் இவருக்கு எத்தனாம் பாவகம்? 9ஆம் பாவகம். அப்போ உங்களுடைய லாபத்தில் அவருக்கு பங்கு இருக்குதா இல்லையா? நல்லா அனுபவிப்பாரா, அனுபவிக்க மாட்டாரா? அப்போ உங்களுடைய 11 நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணும், அவருடைய 9 சிறப்பாக வேலை செய்யும், நல்ல பாக்கியங்களை அனுபவிப்பார். உங்களுடைய 12 நல்லா இருக்குது, அவருக்கு எத்தனாம் பாவகம்? உங்களுடைய 12 நல்லா இருந்தால் அவங்க மாமியை நல்லா இருக்காருன்னு அர்த்தம், அவங்களுக்கு நல்ல தொழில் அமைய போகுதுன்னு அர்த்தம், நல்ல பேர் பதவி புகழ் நல்லா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் விரயம் பண்ணுவீங்க இவனுடைய பேருக்காக, இவனுடைய புகழுக்காக, இவனுடைய இதுக்காக, தொழிலுக்காக. தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணன்கிட்ட வந்து அண்ணா நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா பாரு. இவர் என்ன பண்ணுவார், உடனே விரயம் பண்ணி தம்பிக்கு 10ஆம் பாவகம் செய் அப்படின்றவார். புரியுதுங்களா? அடுத்தது 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம் எத்தனை பாவகம்? 4ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம் எத்தனை பாவகம்? எதுக்கு மேப் போட்டேன்னு கேட்டல, இதுக்கு தான் மேப் போட்டேன், இல்லை புரியாது, அதுக்கு தான் மேப் போட்டேன். 4ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவங்கிறது 10ஆம் பாவம். உங்கள் அம்மாவுடைய கர்மான்னு தான் நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு சொன்னா 4க்கு 10 தானே. அப்போ அம்மாவுடைய கர்மா யாரை இயக்குது? நம்மளை இயக்குது. அப்போ இங்கே தான். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய தாயோடைய தன்மையை பொறுத்து தான் என்ன ஆகும், உங்களுடைய ஜனனமானது நிர்ணயிக்கும். ஓகேங்களா? அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் யார் அப்பாங்கிறது. அப்போ இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்தது என்னங்க, 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ நமக்கு குடும்பம் வர வரைக்கும், நமக்கு வருமானம் வர வரைக்கும் இந்த 11ஆம் இடம் 4ஆம் இடம் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க, அவங்க தன்னுடைய லாபத்தை எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள பொறுத்தவரையிலும் உங்களை வளர்த்துறது தான் அவங்களுடைய லாபம், சம்பாதிக்கிறது லாபம் கிடையாது. அசியா சொத்துன்னு சொல்லிக்கிறோம்ல, அசியா சொத்துனா என்ன, நீங்கள் தான் அசியா சொத்து, வேறு என்ன? அதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வீடு அப்படியே இருந்தால் அது அசியா சொத்து அப்படின்றது கிடையாது. என்றைக்குமே அழிக்க முடியாத சொத்துக்கள் தான் அசியா சொத்து. ஓகேவா? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அழிக்க முடியாது, நம்ம அவங்கள பார்த்துக்குவோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் அது, இல்லையா? அடுத்தது 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல எப்பயுமே சகோதரன் வந்து எப்படி, அம்மா 100% சகோதரன் தான் விரையம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு நிறைய வீட்டில் நடக்கும், அண்ணன் கேட்டால் தரமாட்டாங்க, தம்பி கேட்டால் என்ன பண்ணுவோம், உடனே எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி தான் சகோதரனுக்கு விரையம் பண்ணுவாங்க. அடுத்தது 5ஆம் இடம். உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்துக்கு எத்தனை இடம்? 2ஆம் இடம், இல்லையா? அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகள். 4ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? 2. அம்மாவோடைய என்னது? வருமானம். அம்மாவுடைய வருமானம் என்னங்க, எல்லா தாயும் என்ன நினைப்பாங்க, தன்னுடைய மகன் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு குடும்பம் வரணுன்ற மாதிரி நினைப்பாங்க, இல்லையா? அவங்களுக்கு அது வருமானம் என்பது என்னதுங்க, உங்களுடைய குழந்தைகள் தான். ஓகேங்களா? உங்களுடைய அறிவு பேச்சு தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவங்களுடைய வருமானம், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது உங்களுடைய 6ஆம் பாவகங்கிறது 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 3ஆம் பாவகம், இல்லையா? அப்போ உங்களுடைய 6ஆம் பாவகத்தை வைத்து கொண்டு தான் 4ஆம் இடத்துடைய 3ஆம் இடம் வீரியம், தைரியம், முயற்சி சார்ந்ததை பற்றி சொல்ல முடியும். புரியுதுங்களா? அடுத்தது உங்களுடைய 7ஆம் பாவத்தை வச்சு 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 4க்கு 4. இந்த 4ஆம் பாவகம் நல்லா இயங்கணும்னா எந்த ஒரு பாவகத்தையும் அதே பாவத்தால் மட்டும் தான் இயக்க முடியும். அந்த ரூலை மனதில் வச்சுக்கோங்க. 1ஆம் பாவத்தை இயங்கினா நீங்கள் தான் இயங்கணும், 1க்கு 1 தான். 2க்கு 2 எது? 3. 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் யார் இருக்கணும்? 3 நல்லா இருக்கணும். 3க்கு 3 எது? 5, இல்லையா? அப்போ 3ஆம் பாவத்தை இயக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்? 5 நல்லா இருக்கணும். 4ஆம் பாவத்துக்கு 4க்கு 4 எது? 4க்கு 4 7. 4ஆம் பாவகத்தை இயக்கணும்னா 4ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா 7ஆம் பாவகம் என்ன பண்ணணும்? இயக்கினால் மட்டும்தான் 4ஆம் பாவகம் இயங்கும். இந்த 4ம் கெட்டு போய் 7ம் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுகஸ்தானம் அவுட்டு, 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அவுட்டு. ஓகேங்களா? அதுதான். அப்போ என்ன சொல்கிறோம், உங்களுக்கு கெட்டு போச்சு உடனே மனைவி பேரில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ 4க்கு 4 நல்லா இருந்தால் தான் என்ன ஆகும்? 4ஆம் பாவத்தை இயக்கவே முடியும். அடுத்தது 5க்கு 5 அந்த 9ஆம் பாவம், இல்லையா? அப்போ ஒருத்தன் அறிவாக பேசுகிறான், அதை அறிவாக பயன்படுத்துவானா அது 9ஆம் பாவம் சொல்லும்.
புரியுதுங்களா? அவன் செய்வானா அப்படிங்கிறது 9ஆம் பாவம் தான் சொல்லும். அப்போ இதுதான் 9 என்பது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தந்தையோட அதாவது உங்களுடைய தாத்தாவோடைய பூர்வ கர்மா, 9 என்பது தந்தையோட கர்மா. இது 2 சேர்ந்தது 5க்கு 5. ஓகேங்களா? இவருடைய அறிவு, தாத்தாவுடைய அறிவு, அப்பாவுடைய அறிவு, இதுதான் உங்களுடைய அறிவு. இது சேர்ந்து தான் நீங்கள். அப்போ 9ஆம் பாவம் 5க்கு 5 எங்கன்னா தான் என்ன ஆகுங்க? 9 என்பது இயங்கும். அடுத்து 6க்கு 6 என்ன? 6க்கு 6 11. பாதஸ்தானம் பார்த்துருக்கோம் இல்லையா? 6க்கு 6 அதுதான். அப்போ 6ஆம் பாவகத்திற்கு 6ஆம் பாவகமான 11ஆம் பாவகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு 6ஆம் பாவகம் என்ன பண்ணும்? ஒருத்தன் அதிகமாக ஆசைப்பட்றான், வேணுன்னே போய் கடன் வாங்குறான், அப்போ அவனுக்கு கடன் வராமல் இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ தூரம் ஆசைப்படுறோமோ அந்தளவுக்கு என்ன இருக்கும்? 6ஆம் பாவகம் இயங்கும். 6க்கு 6 என்னங்க? 11. 7க்கு 7 யார்? 7க்கு 7 லக்னம் தான். ஓகேங்களா? 7க்கு 7 லக்னம் தான். அப்போ 7ஆம் பாவகம் யாரை இயங்கும்? நீங்கள் உங்கள் மனைவி சார்ந்து இயங்கணும், மனைவி உங்களை சார்ந்து இயங்கணும். 8க்கு 8ஆம் பாவகம் எது? 8க்கு 8ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். 8க்கு 8ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். அப்போ 8 என்பது இயற்கை மரணம், 3 என்பது செயற்கை மரணம். ஓகேங்களா? 3 என்பது செயற்கை மரணம். 8 3 தொடர்பு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். 3 8 தொடர்பு, அதுதான் இந்த 8 3 இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஆயுள் வரும்போது இதையும் பார்க்கணும். ஓகேங்களா? 9க்கு 9 எத்தனாம் பாவகம்? அப்போ உங்களுக்கு 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? பாக்கியம் செயல்படுமா செயல்படாதான் சொல்ல முடியும். 9க்கு 9ஆம் பாவகம் எத்தனாம் பாவகம்? உங்களுடைய பாக்கியம் முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதா? அப்படின்னா 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் முழுமையான பாக்கியம். அதனால தான் 5ஆம் பாவத்தை ஆரம்பத்தை தான் சொல்லி வச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவகம் 7ஆம் பாவம். உன்னுடைய கர்மாவை நீ முழுமையாக கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய 7ஆம் பாவத்திட்ட விட்டு கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? 10க்கு 10 இல்லையா? 10ங்கிறது கர்மா. உங்கள் கர்மாவை கழிக்கணும்னா அந்த இன்னொரு 10. 10க்கு 10ஆம் பாவம் 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் பாவங்கிறது மனைவியாக எடுத்துக்கலாம், பார்க்கக்கூடிய நபர்களாக எடுத்துக்கலாம், கூட்டாளியாக எடுத்துக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்டேருந்து நம்ம நல்ல பேர் வாங்கி தப்பிச்சுக்கணும். இதுதான் 10க்கு 10. அடுத்து 11ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் எது? 11ஆம் பாவகங்கிறது ஆசைகள், நிறைவேறக்கூடிய ஆசைகள் தானே, ரொம்ப பேராசை தானே. அந்த 11ஆம் பாவகம் நிறைவேறணும் யார் நல்லா இருக்கணும்? 11ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவமான 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் என்ன நினைக்கும்? அவங்களுக்கு அது நிறைவேறும். 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எது? 11 இல்லையா? 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எது? 11. அப்போ இந்த 11ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தான் ஓகேங்களா இவன் முழுமையான ஒரு தாம்பத்தியத்தை பெற முடியும். கிளியரா? இப்போ அடுத்தது இங்கே வரேன். ஓகேங்களா? இப்போ எதாவது சொல்லியிருந்தோம்? 5ஆம் பாவம் சொல்லியிருந்தோமா? 4ஆம் பாவத்துக்கு சொல்லியிருந்தோம். 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் சொன்னோம். இதுதான் சொன்னோம். உங்களுக்கு 7ஆம் பாவங்கிறது 4க்கு 4ஆம் பாவமாக வரும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் பாவங்கிறது 4க்கு எத்தனை பாவம் வரும்? 5ஆம் பாவமாக வரும். அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 8ஆம் பாவம்னா ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறோமா, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்கிறோமா? இந்த 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவம் வரும்? 5ஆம் பாவம். இந்த 4 என்ன பண்ணோம்னா போய் அழுவோம், ஏதாவது என் பையனை காப்பாற்று. புரியுங்க? யாருங்க? 4க்கு இது 5ஆம் பாவம்னா என்னது? குலதெய்வமா? அவங்க என்ன பண்ணும்? என் பையனை காப்பாற்று, என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுதான் 4க்கு இது 5ஆம் பாவம். அப்போ எங்கே போனாலும் எங்கே போகிறாங்க? குலதெய்வத்தில் போய் நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்கே போய் நிற்போம்? நம்ம குலதெய்வத்தில் போய் நிற்போம். அதுதான் உங்கள் உடல் என்பது 4ஆம் பாவகம், அதுக்கு 5ஆம் பாவகம் அதோடைய குலதெய்வம். உங்களுடைய அம்மா என்பது 4ஆம் பாவகம், அவங்களும் எங்கே போய் நிற்கிறாங்க? உங்களுடைய குலதெய்வத்தை போய் நிற்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் பாவகம் என்பது இங்கே 4ஆம் பாவத்தினாம் பாவகம் 6. அப்போ உங்களுடைய பாக்கியம் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. என்னைக்கு ஒரு குழந்தை வந்ததோ அப்போவே 6 8 தான். ஓகேங்களா? அது மாற்றமே கிடையாது. அப்போ உங்களுக்கு இது 9ஆம் பாவமாக செயல்படும். ஆனால் இந்த 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவமாக செயல்படுது? 6 தான். உடனே என்ன வரும்? ஒன்றா கடன் வரும், இல்லைன்னா சண்டை சச்சரவு வரும். எனி டைம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ இதுதான் அதுக்கான காரணம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 10ஆம் பாவகம் என்பது 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 7ஆம் பாவகம். அப்போ உங்கள் தொழிலில் உங்கள் அம்மாவை ஒரு தடவையாவது வந்து பார்க்க சொல்லணும். வீட்டோட பார்வை இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் தொழில் செய்கிற திசை வந்து எப்படி இருக்கணும்? வீடு இங்கே இருக்குது, உங்கள் வீடு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி தான் உங்களுடைய அமைப்பில் இருக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, வீடு வந்து பார்க்கணும் தொழில் ஸ்தானத்தை இல்லையா? பார்த்து தான் இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் அமைச்சிக்கும் போது வீடு எங்கே திசையில் இருக்குதோ அந்த திசைகளுக்கு ஆப்போசிட்டில் வீட்டை பார்க்குற மாதிரி ஒரு தொழில் ஸ்தானத்தை அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அது இல்லாதவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாதவங்க அம்மா ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லைனா அம்மா பக்கத்தில் இருந்தால் அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு 4ஆம் பாவகம். இல்லை என்ன பண்ணுங்க, இது அழகாக இயங்கும் இல்லையா? அடுத்தது உங்களுடைய 11ஆம் பாவங்கிறது எத்தனை பாவகம்? உங்களுடைய 11ஆம் பாவங்கிறது நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், அவங்களோட சேராதரா செட்டு சேராதரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ பருவ வயதில்
சுற்றும்போது அந்த 11ஆம் பாவத்தோட தன்மை தெரியாது. ஆனால் 4ஆம் பாவத்தை எப்படி தெரியும்? எல்லாமே இழப்பாக பிரச்சனையாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதோட அனுபவம் தெரியும் இல்லையா? அப்போ உங்களுடைய சேர்க்கை ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், இது நீங்கள் ஜாலியாக நினைக்கிற விஷயம்லாம் என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆகும், பெரிய பாதிப்பு ஏற்படும். இது உங்களுக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு வரும் ஃப்யூச்சரில். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த 11ஆம் பாவம் தான். அப்போ இந்த 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவமாக வருது? 8ஆம் பாவமாக வருதுனால நிச்சயமாக ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இன்றைக்கி ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, அப்போ என்ன ஆகும், ரத்தம் சுண்டும் போது நிச்சயமாக இந்த 4 கெட்ட செயல்பட ஆரம்பிச்சிடும். அடுத்தது உங்களோட 12ஆம் பாவங்கிறது 4ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவம்? 9ஆம் பாவம். உங்கள் அம்மாவுடைய புண்ணியம் தான் உங்களுடைய அயனசயனமே இருக்குது. உங்களுடைய அடுத்த பிறப்பு யார் முடிவு பண்ணுறா? உங்களுடைய தாய்க்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அம்மான்ற கேரக்டர் தான் இங்கே எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு இருக்குது இது வரைக்கும். அடுத்தது வாங்க, உங்களுடைய 5ஆம் பாவகம். அப்போ இந்த 5ஆம் பாவத்துக்கு லக்ன பாவகம் எத்தனை பாவகம்? 5ஆம் பாவகம் உங்களுடைய 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவத்துக்கு லக்ன பாவகம் 9ஆம் பாவமாக வருமா? அப்போ இது உங்களுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பா. எத்தனை கணக்கு 9ங்கிறது? அப்போ இது என்ன 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 எங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தையோட பாக்கியம் என்பது மீண்டும் மீண்டும் அப்படியே சர்க்கிள் மாதிரி தான். உங்கள் தாத்தாவாக இருக்கிற, உங்கள் முப்பாட்டனாக இருக்கிறவங்க தான் இப்போ நீங்களாக இருப்பீங்க. இது சர்க்கிள் தான் வந்துட்டுருக்கும், ஒரு தொடர்ச்சி தான். ஓகேங்களா? தொடர்ச்சி இல்லாமல் ஒரு இது இயங்கவே இயங்காது. இந்த 5க்கு இது என்னது இருக்கும், 9ஆம் பாவகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோடைய பாக்கியத்தை யார் சொல்கிறா? குழந்தையோட பாக்கியத்தை நிர்ணயிக்கிறது உங்களுடைய லக்ன புள்ளி தான், உங்களுடைய லக்னம் தான். உங்கள் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தை வச்சு தான் உங்களுடைய குழந்தை தன்மை சொல்ல முடியும், அதோட பாக்கியத்தை பெற முடியும். நல்லபடியாக இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்கள் லக்னத்தை வச்சு சொல்ல விடலாம். அதே மாதிரி இந்த 5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் உங்களுக்கு எத்தனை பாவம்? உங்களுடைய 2ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவம் 10ஆம் பாவமாக வருதா? அப்போ உங்கள் குழந்தையோடைய தொழிலானது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதா இல்லையா? வருமானம் வருமா வராதா? உங்கள் குழந்தையோடைய பேர் புகழானது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையோட கொடுக்குதா இல்லையா? இதுதான் 2. ஓகேங்களா? அடுத்தது அந்த 5க்கு 3ஆம் இடம் இல்லையா? 5க்கு 11ஆம்ங்கிறது உங்களுக்கு எத்தனை இடம் வருது? 3ஆம் இடமாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த 5 என்ற குழந்தை பாவத்திற்கு 11ஆம் இடமாக வரக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சோர்ந்துருந்தோம், என் பையன் வந்துட்டான், தைரியமாக இருக்கேன், இனிமேல் நான் ஜெயிச்சிடலாம். இந்த 5க்கு 11 பையன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா இந்த 5க்கு 11 ஆக்டிவேஷன் ஆயிரும், உங்களுக்கு 3 ஆக்டிவேஷன் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இந்த 5க்கு 4ங்கிறது என்ன பாவகம்? 12. எப்போ குழந்தை வருதோ அப்போ என்ன வரும்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும், அம்மாவுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம உடலாலும் என்ன பண்ணுறோம், வீக் ஆகிடுவோம், நமக்கு தெரியாமல் வீக் ஆகிருப்போம். 4க்கு அது 12ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடம், இந்த 5க்கு இது 12ஆம் இடம் இல்லையா? அப்போ அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அடுத்தது இந்த 6ங்கிறது என்னது? உங்களுடைய 6ஆம் பாவங்கள் 5க்கு எத்தனை பாவகம்? எப்போ உங்களுக்கு நோய் வருதோ அப்போ உங்கள் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு எப்போ கடன் வருதோ அப்போ பையன் சம்பாதிக்க ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். 5க்கு 2 இல்லையா? அவங்களுடைய வருமானம் தானே, அவங்களுடைய பேச்சு தானே. ஒரு இங்கே பாவகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆம் அதிபதி குழந்தை, இதுக்கு 2ல் பாவகிரகம் இருக்குது, 6ல் பாவகிரகம் தான் நமக்கு நல்லது. ஆனால் இந்த 5க்கு 2 அந்த குழந்தை கெட்ட வார்த்தை பேசிச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போச்சு. உங்களுக்கு யாராருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குதோ குழந்தைங்க முதல் குழந்தை கெட்ட வார்த்தை பேசும். தவறாக பேசுறது தான், பழக்கப்பட்ட வார்த்தை தானே கெட்ட வார்த்தை, கேட்ட வார்த்தை தானே கெட்ட வார்த்தையாக மாறுது. என்னங்க? ஓகேங்களா? அந்த மாதிரிகள வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம சந்தோஷப்படுவோம், என் பிள்ளை பேசுகிறாளே அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த 5க்கு 7ஆம் பாவகம் இல்லையா? உங்களுடைய 7ஆம் பாவகம் 5க்கு எத்தனை பாவகம்? 3ஆம் பாவகம். உங்களுடைய 7ஆம் பாவகம் என்பது 5க்கு 3ஆம் பாவம். 5 என்பது எத்தனாவது குழந்தை? முதல் குழந்தை. 2வது குழந்தை நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும்? அதுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ அதோட வீரியம் நல்லா இருக்கணும் இல்லையா? இதோடைய சகோதரன் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ இவனுக்கு சகோதரன் வேணும்னா உங்களுடைய 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். உங்களுடைய 7ஆம் இடம் நல்லா இருந்தால் என்ன கிடைக்கும்? இவனுக்கு சகோதரன் உண்டு. கிளியரா? அடுத்தது உங்களுடைய 8ஆம் பாவகம் இவனுக்கு எத்தனை பாவகம்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், இவன் வந்தோன்னே என்ன பண்ணுவான்? எல்லாம் வளர்த்துடுவான். கடைசி என்னாகும்? அவன் பேர் சொத்து எழுதி வைக்கலாம், உன்னை வெட்டி போட்டு உண்டாம்பான். நிறைய நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. நிறையா கேஸ் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச சொத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வருது. உங்களுடைய 8ஆம் பாவகம் அவங்க எத்தனை பாவமாக வருது? சொத்து 4ஆம் பாவகமாக போகுது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இழப்பு என்பது அவங்களுக்கு என்னவா போகுது? அப்படியே அழகாக சொத்தாக போகுது. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய 9ஆம் பாவகம் அவங்க எத்தனை பாவமாக வருது? 5ஆம் பாவகம். நீங்கள் என்ன பாக்கியம் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் அவனோட என்னது? பூர்வ புண்ணியம். புரியுதுங்களா? அவனோட அறிவு, அவனோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். உங்களுடைய 10ஆம் பாவகம் அவனுக்கு எத்தனை பாவகம்? 6ஆம் பாவகம். 5க்கு 6. புரியுதுங்களா? உங்களுடைய 10ஆம் பாவகமானது இந்த 5ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவகமாக இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுடைய தொழில்
உத்தியோகம், இது எல்லாம். அதாவது நம்ம வேலைக்கு போவோமா, இந்த பையன் வேலைக்கு போவானா, அதுதான் உங்களுடைய 10ஆம் பாவம். உங்கள் குழந்தை வேலைக்கு போகுமான்னு சொல்லுமா சொல்லாதான்னு பார்க்குறதுக்கு உங்களுடைய 10ஆம் பாவம் சொல்லும். ஓகேங்களா? உங்களுடைய 10ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் குழந்தை வேலைக்கு போகணும்னு அர்த்தம். உங்கள் கூட வேலைக்கு வரணும்னு அர்த்தம். ஒன்றா உங்கள் கூட வந்து வேலை செய்யலாம், இல்லைன்னா வெளியில் வேலைக்கு போகணும். அதை அவன் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய 11ஆம் பாவகம், இந்த குழந்தைக்கு எத்தனாம் பாவகம்? 7ஆம் பாவகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய 11ஆம் பாவகம் எப்படி இயங்குதோ, உங்களோட ஆசைகள் எப்படி இருக்கோ, கனவுகள் எப்படி இருக்குதோ, அதை பொறுத்தா இவனோட எப்படி இருக்கும், இவனோட மனைவிகள் இருக்கும், இவனோட மனைவி இருக்கும். உங்களுடைய 11ஆம் பாவத்தை அப்படியே பிரதிபலிச்சுன்னா உங்கள் மருமவை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களோட 12ஆம் பாவகம், அவருக்கு எத்தனை பாவகம்? நீங்கள் விரயமாயிட்டீங்க, அவருக்கு அது என்னவாக இருக்கும்? இழப்பாக இருக்கும். புரியுதா? உங்களுக்கு விரயமானது அவருக்கு என்ன இருக்கும்? இழப்பாக வந்துடும். ரைட்டு. இப்போ 6ஆம் பாவகம், 6ஆம் பாவத்துக்கு உங்களுக்கு 6ஆம் பாவகங்கிறது 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? இது 8ஆக இருக்கும். உங்களுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தாய்மாமனுக்கு உறவுன்றது என்னதுங்க? தாய்மாமன் உறவு 6ஆம் பாவம் தானே, அவங்களுக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக மாறிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு எது பிரச்சனையோ அது என்ன ஆகும்? அவங்களுக்கு தீர்க்கவே முடியாது, லைஃப் லாங் இந்த உறவு இருக்காது அப்படின்ற அளவுக்கு மாறிடும் இல்லையா? கடன் அதிகமாக வருது, பிரச்சனை அதிகமாக வருது, இது எல்லாமே இந்த 6க்கு 8. அடுத்தது உங்களுக்கு வந்து சாரி, இந்த உங்களுக்கு 7ஆம் பாவகம் இப்படி பார்க்கலாம். உங்களுக்கு 2ஆம் பாவங்கிறது 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? உங்களுக்கு 2ஆம் பாவகம் 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 9ஆம் பாவகம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய வருமானத்தை யார் தீர்மானிக்கிறா? 6ஆம் பாவத்தோட 9ஆம் பாவம் தீர்மானிக்குது. 6ஆம் பாவம் யாருங்க? உங்களுடைய உத்தியோகம், சர்வீஸ், வேலை. ஓகேங்களா? இங்கே உங்களுடைய சர்வீஸாக எடுத்துக்கணும், தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக எடுத்துக்கணும். இந்த வேலை செய்யக்கூடிய நீங்கள் ஒரு தொழிலில் நேர்மையாக வேலைக்கு போய் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதோடைய வருமானத்தை என்ன சொல்லுது? 2ஆம் பாவகம். அதே மாதிரி தாய்மாமன் உறவு 6ஆம் பாவம் தான் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த உறவு உடைய தன்மை எப்படி இருக்கும்? உங்கள் 2ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய 3ஆம் பாவகங்கிறது 6ஆம் பாவம் எத்தனை பாவகம்? 10. அப்போ உங்களுடைய 3ஆம் பாவம் சகோதரம், 6ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவமாக இருக்கிறதுனால அந்த 6 என்பது என்னன்னா உங்களுடைய கடனெல்லாம் அவனுக்கு என்னவா மாறும்? தொழிலாக மாறும். ஓகேங்களா? உங்களுடைய 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவம்? 11. ஏற்கனவே அம்மானால லாபம்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இது தாய்மாமன் என்ன தான் இருந்தாலும் தம்பி மேலே பாசம் இருக்கிறது, தங்கச்சி மேலே பாசம் இருக்கிறது, இந்த உறவு மேலே இருக்கிறது 4. இது 6க்கு எத்தனை பாவம்? 11ஆம் பாவமாக இருக்கிறதுனால அம்மா சென்டிமெண்ட் எப்பயுமே இருக்கும். அப்பா கூட விட்டு கொடுத்துட்டு போயிடுவார், போடா அவங்க கிடக்கிறான்ட்டுருவார். ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணாலும் உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசீட்டில் வந்து அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்ட்டுருவாங்க. அதுதான் இந்த தந்தை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த உங்களுக்கு 5ஆம் பாவகம் வந்து 6ஆம் பாவகம் எத்தனை பாவகம்? 12ஆம் பாவகம் இல்லையா? அப்போ இந்த 6 என்பது யார்? தாய்மாமன். அவனுடைய விரயம் யார்? 5. அப்போ கூப்பிட்றோமா, டே மாமனை கூப்பிட்றா, மொட்டை அடிச்சு காது குத்தணும், விரயம் வைக்கிறோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? வயசுக்கு வந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ணுறோம்? கல்யாணம். எல்லாத்துக்கும் மொத்தத்தில் மாவாட்டுறோம் இல்லையா? மாமாவை கூப்பிட்டு வந்து செய்கிறோம் இல்லையா? அதுதான் இது 6ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவகம். அடுத்தது உங்களுடைய 7ஆம் பாவகம், அவருக்கு எத்தனாம் பாவகம்? 6ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவகம். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை தாங்கி கொடுக்க சக்தி எது? 6ன்னா நமக்கு பிரச்சனை தானே. அப்போ 7ஆம் பாவகம் யார்? அது அந்த 6க்கு இது 2ஆம் பாவகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் முதல்ல சப்போர்ட் பண்ணுவா? உங்களோட மனைவி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 8ஆம் பாவகம்ங்கிறது எத்தனாம் பாவகம்? 6க்கு. உங்களுக்கு தீராத பிரச்சனை 6ஆம் இடத்துக்கு அது 3ஆம் பிரச்சனை, அதை வளர்க்கக்கூடிய பிரச்சனை. 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் என்பது அது வளர்க்கக்கூடிய பிரச்சனையாக மாறும் இல்லையா? அப்போ இது இன்னும் அதிகமாக வளரும்னு சொல்லுது. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் எத்தனாம் பாவகம்? அப்போ உங்களுடைய அப்பா எப்படி இருப்பாங்க? 6ஆம் பாவகம் என்பது என்னதுங்க? 6 என்பது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னா சர்வீஸ் மனப்பான்மையோட இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா நோய் நொடி கடன் எதிரி. அது வந்து அதிகமாக 4ஆம் பாவம்னு சுகம், அது கெட்டு போகும்னு அர்த்தம். அது சார்ந்ததுக்காக மருந்து சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். அடுத்தது உங்களுடைய 10ஆம் பாவகம் வந்து 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பாவகம்? 5. உங்களுடைய 10ஆம் பாவங்கிறது எத்தனை பாவகம்? 6ஆம் பாவத்துக்கு 5. அப்போ உங்களுடைய தொழில் பாவத்தை வச்சு என்ன சொல்லலாம்? உங்களுடைய 6ஆம் பாவத்துடைய தன்மையை நீ முழுமையாக நிர்ணயிக்கலாம். ஓகேங்களா? நல்ல சர்வீஸ் பண்ணுவானா? 1. நல்ல உணவு பழக்கம் இருக்குமா? ஓகேங்களா? 2. இவனுடைய உறவு தாய்மாமன் உறவுகள் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ணலாம்? சொல்லிடலாம். அடுத்தது உங்களுடைய 11ஆம் பாவகம் எத்தனை பாவகம்? 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவகம். அப்போ நீங்கள் நல்லா லக்ஸுரி லைஃப், நிறைய சம்பாதிக்க வருது, நல்ல வருமானம் இருக்குது, எந்த நோய் நொடி இல்லை. அப்போ 6ஆம் பாவம் வேலை செய்யுமா? செய்யாது. 6க்கு அது 6ஆம் போச்சு. அடுத்தது உங்களுடைய 12ஆம் பாவம் 6க்கு எத்தனை பாவகம்?
புரியுதுங்களா? அப்போ 12ஆம் பாவத்தை அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா 6 என்னதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 12ஆம் பாவத்தை அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதிகமாக தூங்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது கிடச்சிருமா? ஒன்றும் கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ 6 நல்லா படுங்க. நோய் நொடி இல்லைனாவே என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும். நோய் நொடி இல்லைனாவே படுத்துட்டு தூங்கிடுவாங்க. நோய் நொடி இருந்தால் என்ன ஆகும்? தூக்கமே வராது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய 12ஆம் பாவம் என்பது 6க்கு எத்தனை பாவமாக வருது? 7ஆம் பாவமாக வருது. புரியுதுங்களா? 6 பாவத்துக்கே நீங்கள் சொக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போமா? 7ஆம் பாவத்திலேருந்து மீண்டும் பாவத்துள் பாவத்தை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஐயா 6 பாவத்தை தான் முடிச்சிருக்கேன், அடுத்த பாவத்தில் பார்த்துக்கலாம் ஐயா. ஓகேங்களா? பாவத்துள் பாவகம் தொடர்ச்சி 2ஆம் பாவகமாக அடுத்த மீட்டிங்கில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக திருமதி மஞ்சுளாதேவி அம்மா அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய நம்பர் வந்து மணிகண்டராஜ், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, பள்ளிப்பாளையம், 96 594 96 594 125 37 125 37 9659412537. மீண்டும் வந்து இன்னொரு 6 பாவம் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 8 பாவம் இருக்குது, பார்த்துக்கலாம். இன்னொரு 7 பாவம் பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்குவோம். நன்றியுடையாற்றுவதற்கு திருமதி மஞ்சுளாதேவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் முதல் கருத்தரங்குக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட நண்பர்களையும் வருக நன்றி கூறி வரவேற்கிறோம். எங்கள் குருநாதர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிய எங்களது குருநாதர் மருதமலை குருஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகா ஞானமுகூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாமக்கோல் ஜாம்பவான் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சகோதரி சர்வேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் பூபதி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு அற்புத தருணம். நம்மளுடைய முதல் இலவச மாதாந்திர கருத்தரங்கமானது இனிதே தொடங்கியிருக்கிறது. அடுத்த மீட்டிங் வந்து 24ஆம் தேதி இருக்குது. 24ஆம் தேதி வந்து இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், ஏற்றம் தருமா மாற்றம் தருமா அப்படின்ற தலைப்பில் நிறைய ஜாம்பவான்கள் பேச இருக்கிறாங்க. மீண்டும் வந்து ஒத்துழைப்பு தாங்க, எல்லோரும் வந்து கலந்துக்கங்க. அதுவும் இலவச வகுப்பு தான். ஓகேங்களா? இந்த மாதம் வந்து 2 மீட்டிங் இருக்குது. ஸோ அடுத்து 24ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். ஸோ வாழ்த்துக்கள். வாங்க, ஜோதிடத்தை வளர்ப்போம், ஜோதிடத்தை காப்போம், ஜோதிடத்துக்காகவே பயணிப்போம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.